ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 3548, வருஷம் 1905, மே மாதம். பாடத்தின் தலைப்பு நினைவு கூர்தல் ஆசரிப்பு. நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆசரிப்பானது அடிக்கடி ஆசரிக்கப்படுவதை காட்டிலும் வருடாந்தர ஆசரிப்பாய் காணப்படுவதே ஏற்றது என்று கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் அறிந்து கொண்டு வருகின்றனர். அழிகணியில் இவ்வருடம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை முன்பிருந்த எண்ணிக்கையை காட்டிலும் மிக அதிகமாக இருந்தது. அதிக எண்ணிக்கை காணப்படும் என்று எதிர்பார்த்த வண்ணமாகத்தான் ஞானஸ்தானத்துக்கு தூது மதிய வேளையின் போது கொடுப்பதற்கும் ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை என்று நினைவு கூறுதல் ஆராதனைக்கென்றும் கார்னிஜி அரங்கை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 10 சகோதரர்களும் 31 சகோதரிகளும் கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற பலியினால் சாத்தியமான மீட்பின் மீதான விசுவாசத்தையும் தங்கள் பாவத்தை துறந்ததையும் மரணம் வரையிலுமாக சுயத்தை பலி செலுத்தி இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடந்திடுவதற்காக தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் வெளிப்படையாய் அறிக்கை பண்ணின பிற்பாடு பைபிள் ஹவுஸ் பாப்டிஸ்ட்ரியில் வைத்து மரண ஞானஸ்நானத்தை தண்ணீரில் அடையாளப்படுத்தினார்கள். அந்நிகழ்வும் அந்நாளும் நினைவு கூர்தல் ஆராதனையின் போது சரித்திரத்தினுடைய இந்த மாபெரும் நிகழ்வானது ஏன் வாரந்தோறும், மாதந்தோறும், காலாண்டு தோறும் என்று இல்லாமல் வருடந்தோறும் ஆசரிக்கப்படுகின்றது என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நாளோ அல்லது மணி நேரமோ அல்லது வேலையோ விசேஷித்த முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. மாறாக அது வருடாந்தர ஆசரிப்பாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இப்படியாக ஆசரிக்கப்படும் போதே அது உரிய தாக்கத்தினை மனதில் பதிய பெற்றிருக்கும். உண்மையாக சொல்ல வேண்டுமெனில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி அது உலகமெங்கும் அதே வேளையில் அல்லது மணி நேரத்தில் அல்லது அதே நாளில் கூட ஆசரிக்கப்பட முடிகிறதில்லை. நேரத்தின் வித்தியாசம் அவ்வளவுக்கு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம் அலிகனியில் ஆசரிக்கும் போது லண்டனில் உள்ள சகோதரர்கள் ஆசரித்து முடிந்து நடுராத்திரி தாண்டி அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மேலும் நாம் அவர்களோட கூட ஒரே வேளையில் இங்கு ஆசரிப்பது என்பது மிகவும் நேரமே ஆசரிப்பதாக காணப்படும். இதே மாதிரியான பிரச்சனை பஸ்காவை ஆசரிக்கும் விஷயத்திலும் யூதர்களுக்கு இருந்துள்ளது. வரலாறு ஆனது ஆதி திருச்சபையாரும் இதே பிரச்சனையை சந்தித்தார்கள் என்றும் இதை சரிப்படுத்துவதற்காக நமது கர்த்தருடைய மரணத்தை பஸ்கா நாளுக்கு அருகாமையில் உள்ள வாரத்தினுடைய ஒரு நாளில் புனித வெள்ளி அன்று ஆசரிப்பதாக முடிவு செய்யப்பட்டது என்றும் நமக்கு தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இந்த ஏற்பாட்டின் நிமித்தம் 3 நன்மைகள் உள்ளது. அவை: 1, இது அந்த சிறப்புமிக்க வாரத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் மனதுக்கு முன்பாக ஒன்று சேர்க்கின்றது. அந்நிகழ்வுகள் பின்வருமாறு: குருத்தோலை ஞாயிறு யூதர்களின் ராஜாவென நமது கர்த்தர் கழுதியின் மேல் ஏறி வந்தார். திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆலயத்தில் போதித்தல். வியாழனன்று பஸ்காவிற்கு ஆயத்தம் பண்ணப்படுதல். இரவன்று பஸ்கா ராபோஜனம் புசிக்கப்படுதல். பின்னர் நமது நினைவு கூர்தல் ராபோஜனமானது ஏற்படுத்தப்படுதல். பின்னர் யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் வரையிலான அதிகாரங்களில் இடம்பெறும் படிப்பினைகள் கொடுக்கப்படுதல் மற்றும் ஜெபம் ஏறெடுக்கப்படுதல். பின்னர் கெத்சமனே அனுபவங்கள், காய்பாவின் அரண்மனையில் அனுபவங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆலோசனை சங்கத்தினர் முன்பாக மற்றும் பிளாத்துவின் அரண்மனையிலும் மற்றும் ஏரோதின் அரண்மனையிலும் ஏற்பட்ட அனுபவங்கள். பின்னர் கல்வாரியின் காட்சிகள் மற்றும் யோசேப்பின் புதிய கல்லறை காட்சி. சனிக்கிழமை என்று நமது கர்த்தர் நம்பிக்கை அவருக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் அவர் மரித்து காணப்பட்டார். ஞாயிறு புதிய நம்பிக்கைகள் உள்ள உயிர்த்தெழுதலின் நாளாய் காணப்பட்டது. அது புதிய நம்பிக்கைகளும் உணர்வுகளும் உள்ள ஈஸ்டர் நாளாகும். 2, இது புனித வெள்ளியையும் ஈஸ்டர் ஞாயிறையும் ஆசரிப்பவர்களுடன் நம்மை நெருக்கமான உறவிற்கும் இணக்கத்திற்கும் கொண்டு வருகின்றது. மற்றும் நினைவு கூர்தலை வியாழன் மாலை என்று நாம் ஆசரிப்பதானது அவர்களுக்கு அந்த தேதியினுடைய சரியான தன்மையை குறித்து யோசனையை எழுப்புகின்றதாய் மற்றும் அடிக்கடி ஆசரிக்கப்படுவதற்கான அதிகாரம் மற்றும் ஞானம் குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பிடவும் செய்கின்றது. 3, நாகரிகம் அடைந்துள்ள தேசங்களில் புனித வெள்ளி என்பது பொதுவாய் சட்டப்பூர்வமான விடுமுறையாய் காணப்படுகின்றது மற்றும் நமது கர்த்தருடைய மரண நாள் தொடர்புடையதான வெளியேறப்பெற்ற ஞாபகார்த்தங்கள் மற்றும் சம்பவங்கள் அனைத்தின் மீதும் நம் மனங்களை பிரயோகித்திட நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. அனைவராலும் அதே இரவிலும் வேளையிலும் ஆசரிக்க முடியாது என்பதினால்
சபையார் ஈஸ்டர் ஞாயிறு முன்பு வரும் வியாழன் இரவில் இனிமேல் ஆசரிப்பை கொண்டிருப்பதற்கு மேற்கூறிய வாதங்களை கருத்தில் கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இப்பொழுது அதே கருத்துதான் எங்கும் சிதறி காணப்படும் அருமை நண்பர்கள் அனைவருக்கும் முன்வைக்கப்படுகின்றது. இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அத்தருணமானது வழக்கம் போலவே நமது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நமக்காக பிற்கப்பட்டது என்று உணர்ந்து பங்கெடுக்கப்பட்ட போது பயபக்திக்குரியதாகவே காணப்பட்டது. அது அன்பு அனைத்திலும் உயர்ந்ததான தெய்வீக அன்பினுடைய சான்றாய் இருக்கின்றது என்று நாங்கள் அடையாளம் கண்ட போது நாங்கள் களி கூர்ந்தோம். நாம் பாவிகளாக காணப்பட்ட போதே தேவன் இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார் என்றால், நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதை இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு நாம் தினந்தோறும் நாடிடுவதை அவர் காண்கையில் அவர் இப்பொழுது எவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்திடுவார் என்று எங்கள் இருதயங்களில் உறுதியடைந்த போது நாங்கள் மீண்டுமாய் களி கூர்ந்திட்டோம். அப்பமானது நமக்காக இயேசுவினால் பலி செலுத்தப்பட்டுள்ளதான மனித உரிமைகளை நமக்கு குறிப்பிடுகின்றதாய் இருந்தது. இதை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் புசித்து விசுவாசத்தின் மூலமாய் நம்முடையதாக்கிக் கொள்கின்றோம் மற்றும் ஆதாமினால் ஆதியில் பெற்றிருக்கப்பட்டதான உரிமைகள் அனைத்துக்கும் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாய் கருதப்படுகின்றோம். பின்னர் அப்போஸ்தலரின் வார்த்தைகளிலிருந்தும் இன்னும் படிப்பினையை பெற்றுக்கொண்டோம். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17. பாத்திரமானது நமது கர்த்தருடைய இரத்தத்திற்கு அவரது 3 வருட கால ஊழியத்தின் போது ஊற்றப்பட்டதும் கல்வாரியில் எஞ்சியதும் ஊற்றப்பட்டதுமான அவரது ஜீவனுக்கு அடையாளமாய் இருக்கின்றது என நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். அது நமக்காக சிந்தப்பட்டது. ஆம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்டது. அது நமது மீட்பருடைய விழாவில் சேவகனால் ஈட்டியினால் குத்தப்பட்ட போது வழிந்திட்டதான இரத்தம் அல்ல. இல்லை, இதற்கு முன்பே அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். இரத்தம் என்பது ஜீவனை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும். மற்றும் ஈட்டி குத்தப்படுவதற்கு முன்னதாகவே நமது கர்த்தருடைய ஜீவனானது, அதாவது ஆன்மாவானது மரணத்துக்குள் ஊற்றப்பட்டு விட்டது. இதற்கான அவசியத்தினை நாம் தேவனுடைய பிரமாணத்தின் கீழ் பார்த்திட்டோம். அதாவது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதில் பார்த்திட்டோம். நாங்கள் துக்கம் அடைந்திட்டாலும் மீண்டும் களி கூர்ந்து கர்த்தருக்கு எங்களுடைய இருதயங்களில் அவரது இரத்தம் அழுக்குகளை சுத்திகரிக்குமே, அவரது இரத்தம் எந்தனுக்கு பயன்படுத்தப்பட்டதே என்று பாடினோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா எனும் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின் மூலமான பரிசுத்த ஆவியினுடைய போதனைகளின் வாயிலாக பாத்திரத்துக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தினை பெற்றுக்கொண்டோம். 1 கொரிந்தியர் 10:16 இப்படியாக பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் எனும் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்று உணர்ந்தோம். என்னுடைய அவமானத்திலும் மரணத்திலும் பங்கெடுங்கள், என்னுடைய அடிச்சுவடுகளில் நடவுங்கள். இப்படி செய்வீர்கள் ஆனால் நீங்கள் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள் மற்றும் நான் இருக்கும் இடத்தில் என் சீசனும் இருப்பான் எனும் அர்த்தத்தில் நமது கர்த்தருடைய வார்த்தைகள் காணப்படுகின்றது என்று உணர்ந்தோம். மாபெரும் அப்பத்தின் ஒரு பாகமாக அவரோட கூட பிற்கப்படுவதற்குமான சாக்கியத்திற்காகவும் மற்றும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணி கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிடுவதற்குமான சாக்கியத்திற்காகவும் மற்றும் அவரோட கூட பாடுகள் பட்டோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று 2 தீமோத்தேயு 2:12 வாக்குறுதியுடன் கூட உள்ள இந்த சாக்கியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். சுமார் 550 பேர் அங்கு காணப்பட்டார்கள் மற்றும் இதில் அநேகமாக 525 பேர் பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்குமான அடையாளங்களில் பங்கெடுத்தார்கள். பின்னர் துதிப்பாடல் ஒன்றை பாடிவிட்டு அன்று இரவில் காட்டிக் கொடுக்கப்பட்டதின் அடுத்த நாளில் பின்தொடர்ந்திட்ட பாடுகளின் காட்சிகளை நினைவு கூர்ந்திட வெளியேறினோம்.